சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து ஒரு பெரிய ஆர்டரை மனோஜுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸாக 10 லட்ச ரூபா வந்திருக்கும். உடனே அவ்வளோ பணத்தை பார்த்தோன்னே மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா தனக்குன்னு ஆஃபீஸில் தனியாக ஒரு கேபின் வந்து ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணி நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு சேர்த்து தனக்கு ஒரு பிஏ வேணும் அப்படிங்கிறதுக்காக பிஏலாம் வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக இன்டர்வியூலாம் எடுப்பார். காசு அதிகமாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து ரொம்பவே ஆட்டம் போட்டுட்ருக்காரு. ஆனால் தன்னோட பொண்டாட்டி வந்து இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. அப்போ வந்து மனோஜ் பிஏ வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வராங்க. அந்த பொண்ணு பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜீவான்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணி அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து இப்போ எதுக்கு மனோஜ் உனக்கு பிஏலாம் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற, இன்னும் நம்ம வாழ்க்கையில் நிறையா முன்னேற வேண்டிய நிலைமை இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற அப்படிங்கிறாங்க. நீ என் கூட இருக்கும்போது நான் படிப்படியாக சீக்கிரம் முன்னேறிடுவேன் ரோகிணி, இன்னும் நம்ம நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க போகிறோம், கூடிய சீக்கிரம் நமக்கு குழந்தையெல்லாம் பிறக்க போகுது, குழந்தையெல்லாம் பிறந்தா நீ கொஞ்சம் பிஸியாகிடுவேன், அப்போ வந்து நம்ம வேலையெல்லாம் பார்க்க ஒரு பிஏ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்து என்ன மனசில் நினைக்கிறாங்கன்னா, நானே மீனா கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கேன், அவள் எப்போ தான் வெளியே உண்மையை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கேன், நீ என்னன்னா இப்படி கனவு கொட்டை கட்டிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை நினச்சி மனசில் வந்து ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ இந்த விஷயம் வந்து வேறு யாருக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.